உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்திலே, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற இந்த நேரத்திலே, தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் நீங்க எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க எல்லாருமே எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை சந்தோஷமாய் நாம் தொழுது கொள்வோம். ஆண்டவரை துதிப்பதற்கு நேரங்காலம் கிடையாது. எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளணும். இப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருக்க இந்த அருமையான வாய்ப்பை நாம் பயன்படுத்தி ஆண்டவரை துதிக்கும் போது, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவன், துதிப்பவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்க போகிறோம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. ஆமென். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. ஆமென். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நாம் துதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய நாமங்கள் இருக்கிறது. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாமா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா என்பதற்கு சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு அவ்வளவு நாமங்கள் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த ஒவ்வொரு நாமத்தை சொல்லி 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 ஆண்டவரை துதிக்க, அவர் நாமம் அதிசயம் என்று சொல்லி துதிங்க. உன் குடும்பத்தில் அதிசயம் செய்வார்.
செய்வாரு. அவர் சமாதான பிரபுன்னு சொல்லி துதிச்சா உன் குடும்பத்துல சமாதானம் வரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற, இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லா குடும்பத்திலும் ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார். ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம், ஒரு பெரிய அற்புதம். நீங்க வீடுகள்ல இருந்து கைகளை திட்டி எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிங்க. இங்க இருக்கிற இந்த கூட்டம் எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கட்டும். நாம் ஒரு மனமாய் தேவனை ஆராதிப்போம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கைகளை தட்டி நாம் உற்சாகமாய் படிப்போம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். உற்சாகமா கொஞ்சம் ஸ்பீடா படிக்குமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல் ஷடாய் நீங்க தாங்க, எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபிரேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எபிரேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், நல்ல சந்தோஷம், கரங்களை உற்சாகமாய் தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, நல்ல வாய்களை திறந்து யெகோவா ஷம்மா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். மயிலும் இயேசுவின் நாமம் வெல்ல மதுரமாமே. மயிலும் இயேசுவின் நாமம் வெல்ல மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. மயிலும் இயேசுவின் நாமம் வெல்ல மதுரமாமே. இயேசுவின் நாமத்திற்கு ஒப்பான நாமம் இந்த உலகத்திலே கிடையாது. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன்.
சொல்ல எங்கள் இதயமெல்லாம் மகிழுதப்பா, இதயமெல்லாம் மகிழ்கிறது ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, சர்வ வல்லமையுடைய நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை பெருக பண்ணுவாராக. உங்கள் குடும்பத்தில் கடன்களை தீர்ப்பாராக. உங்கள் குடும்பத்தில் உள்ள வியாதிகளை மாற்றுவாராக. உங்கள் குடும்பத்தில் உள்ள வேதனைகளை மாற்றுவாராக. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் எலும்புகள் உயிர் பெறுவதாக. உங்கள் நரம்புகள் உயிர் பெறுவதாக. தேய்ந்த எலும்புகள் உயிர் பெறுவதாக. அது புதுசாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட்ட கர்ப்பப்பைகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப வாழ்க்கைக்கான தடைகள் நீங்கி போவதாக. கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் எல்லாம் கரைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பத்தின் வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிரிவினைகள் எல்லாம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிரசவ காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே துன்பங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே துயரங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே செழிப்பு உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உட்காருவோம். இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை சிஸ்டர் தனசீலி முன்னாடி வந்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் நாம் கொஞ்ச நேரம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை தேவன் இந்த நாளிலே நிறைவேற்றும்படியாக நாம் இந்த வேளையிலே ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவர் இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் தேவன் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய கர்த்தாவே ராஜா, சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் வரைக்கும் நீர் எங்களை கைவிடாதபடிக்கு நீர் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துதி கனமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தை யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, நம்ம ஆலயத்துக்கு போயிடும் அல்ல, நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அநேக வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருப்பார். சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கும், நிறைவேறாத காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. அந்த காரியத்தையும் தேவன் நமக்கு என்ன செய்வார்? நிறைவேற்றி தருவார். எப்படி யாக்கோபுக்கு இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து மறுபடியும் இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுதல் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு 20 ஆண்டுகள் அவன் நினைச்சுதான் பொறுமையோட காத்திருந்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேற காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக அந்த வார்த்தைகள் என்ன நிறைவேறும். அதனால நம்ம என்ன சோர்ந்து போகாமல் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக நாம் என்ன காத்திருந்து அதற்காக நன்றியோடு நாம் இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பார்த்தும் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வார்த்தைகள் கொடுத்திருக்காரோ அந்த வார்த்தைகள் நிறைவேறும் வரைக்கும் தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டாரு, கைவிடாம நம்ம கூடவே இருப்பேன்னு சொல்றாரு. யாக்கோபுட்ட எங்க போனாலும் அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னோடு வருவேன், நீ உன் தேசத்துக்கு கடந்து போ, நான் உன்னோடு வருவேன்னு சொன்னாரு. இந்த யாக்கோபை பற்றி நம்ம பார்த்தோம்னா, யாக்கோபு ஈசாக்குடைய மகன். ஈசாக்கு 2 மகன்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 2 பிள்ளைகள். மூத்தவன் பேரு ஏசா, இளைய மகன் பேரு யாக்கோபு. இந்த ஏசா யாக்கோபு 2 பேரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். ஆனா என்ன செய்தாங்க, 2 பேரும் தாய் தகப்பன் 2 பேரும் என்ன செய்தாங்க, பார்ஷியாலிட்டி பார்த்து தான் வளர்த்தாங்க. இன்னைக்கும் சில குடும்பங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. சில பிள்ளைங்களை நேசிப்பாங்க, சில பிள்ளைங்களை என்ன செய்றாங்க, வெறுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை இருந்தா எப்படி நம்ம அந்த பிள்ளையை நேசிக்கிறோமோ அதே மாதிரி 2 இருந்தாலும் சரி, 5 பிள்ளைகளே இருந்தாலும்
அந்த 5 பிள்ளைகளையும் ஒன்று போல நம்ம என்ன செய்யணும், நேசிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம நேசிக்காம ஒரு பிள்ளையை வெறுக்கும்போது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, அது சரியா இருக்காது. இந்த வாழ்க்கை என்ன செய்யாது, நல்ல நிலைமையில அந்த வாழ்க்கை இருக்காது. அதனால பெற்றோரையே நாம் எத்தனை பிள்ளைகளை தேவன் நமக்கு கொடுத்திருந்தாலும் அந்த பிள்ளைகளை நம்ம ஒன்று போல் நடத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நமக்கு சில நிபந்தனைகளையும் தந்திருக்கார். நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டுமானால் நீ இதை செய்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் தான் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அந்த வார்த்தை வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஆண்டவர் இதை எனக்கு தாங்கன்னு கேட்கிறோமே ஒழிய நம்மள ஆண்டவர் என்ன செய்ய சொல்லி எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யறது இல்லை, செய்யறது கிடையாது. ஆனா தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றலன்னு நம்ம என்ன செய்யறோம், குறை சொல்லிட்டு அலையிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இந்த வாக்குத்தத்தங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவர் மீது அன்பு கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஈசாக்குடைய வாழ்க்கையை நம்ம எடுத்தோம்னா, ஈசாக்குடைய மனைவி பேர் ரெபெக்காள். அந்த மூத்த மகன் ஏசா எப்படிப்பட்டவன் சொல்லியிருக்கு, வன சஞ்சாரியும் அவன் வேட்டையில் வல்லவன், வேட்டையாடுவான். காட்டுக்குள்ள போய் என்ன செய்யறான், விலங்குகளை வேட்டையாடி அதை எடுத்துட்டு தன்னுடைய தகப்பனுக்கு சுவையான ஆகாரங்களை சமைத்து கொடுக்கான். அதனால அந்த தகப்பனுக்கு என்ன செய்யுது, தன்னுடைய மூத்த மகன் மேல பாசம் இருந்துச்சு. சின்ன மகன் எப்படி கிடையாது, யாக்கோபு எப்போதும் வீட்டுல தாயோட கூடாரத்திலே குடியிருந்து ஒரு குணசாலியான மகனாக தான் காணப்பட்டான். அப்படி இருக்கும்போது அவ தாய் யாக்கோபை அதிகமாக சிநேகித்தாள். அப்ப இத மாதிரி என்ன கூட இருக்கக்கூடாது. இப்ப யாக்கோபு ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது கடைசி நேரத்துல சொல்றான், என்னுடைய மரண நேரம் வந்துட்டு, அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ காட்டுக்கு போய் என்ன செய்ய, வேட்டையாடி நீ கொண்டு ஆகாரத்தை சமைத்து எனக்கு சுவையுள்ளதாக கொண்டு வான்னு சொல்றான். அப்ப என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்னு சொல்லும் போது தாய் கேட்டுட்டு இருக்கா. உண்மையான நல்ல ஒரு தகப்பனா இருந்தா அவன் என்ன சொல்லிருக்கணும், 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு என்னுடைய மரண நேரம் வந்துட்டு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாங்க, யாரு சமைச்சு ருசியா கொடுத்தாலும் சரி. அவனுக்கு மனைவி இருக்கா, மனைவி கூட சுவையான ஆகாரத்தை சமைச்சு கொடுத்துருப்பா. 2 பிள்ளைகளையும் பக்கத்துல வச்சு 2 வரையும் ஆசீர்வதித்தா அந்த குடும்பத்துல என்ன வராது, பகை வளராது, பிரிவினைகள் வராது, சண்டை சச்சரவு இருக்காது. அப்போ ஒரு சமாதானமா சகோதரர்களுக்குள்ள ஒரு அன்பா காணப்படுவாங்க. ஆனா அந்த யாக்கோபு தனியா தன்னுடைய ஈசாக்கு தனியா தன்னுடைய மகனை அழைத்து நீ போய் வேட்டையாடி எனக்கு சமைத்து கொண்டு வான்னு உடனே இவர் என்ன செய்யறாரு, ஏசா வேட்டையாட கிளம்பிட்டாரு. இதை ஈசாக்கின் மனைவி கேட்டுக்கொண்டிருக்கார், ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்து தன்னுடைய அவளுக்கு ரொம்ப பிரியமான மகன் இளைய குமாரனை பார்த்து, நீ போய் ஆட்டு மந்தையில போய் 2 வெள்ளாட்டு கடாவை பிடிச்சிட்டு வா, நான் உனக்கு உன் தகப்பனுக்கு பிரியமானபடி நான் சமைத்து தர்றேன், நீ போய் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை அவன் வர்றதுக்குள்ள வாங்கிருன்னு சொல்றா. அப்ப முதலாவது யாக்கோபு என்ன செய்றான், பயப்படுறான். ஏசாவுக்கு உடம்பு முழுசும் ரோமம் இருக்கும், முடி இருக்கும். ஆனா இவனுக்கு அது இல்லையே. ஒருவேளை என்னுடைய தகப்பன் கண் பார்வை தெரியலனா கூட தடவி பார்த்து நான் ஏமாத்திருக்கேன், நீ ஆசீர்வாதத்தை இல்ல சாபத்தை நான் பெற்றுக்கொள்வேனேன்னு சொல்லும் போது அவ சொல்றா, தாய் சொல்றா, இல்ல அந்த சாபம் என் மேல வரட்டும், நீ போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி தப்பு செய்யறதுக்கு என்ன செய்யறா, உற்சாகப்படுத்தி அனுப்புற. அந்த மாதிரி தாய்மார்களாகிய நாம் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை அப்படிப்பட்ட வழியில் நடத்தாமல் 2 பிள்ளைகளையும் ஒன்று போல நேசிக்கணும். ஒருவேளை அவ சொல்லியிருக்கலாம் தன்னுடைய கணவன் இடத்துல, ஒரு பிள்ளையை மட்டும் நீங்க ஆசீர்வதிக்கீங்க, 2 பிள்ளையும் நம்முடைய பிள்ளைகள் தானே, கர்த்தர் கொடுத்த கற்பத்தின் கனி தானே, 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவ சொன்னதா இல்ல, இளைய மகனுக்கு தான் ஆசீர்வாதம் வேணும் நீ சொல்றா. அதே மாதிரி அவன் போய் நினைச்சான், ஆட்டு மந்தையில போய் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு சமைத்து தகப்பனிடத்துல கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். ஏமாற்று வழியில அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவனுடைய குறிக்கோள்லாம் எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை பெறணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவன் இருந்தானே ஒழிய குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை அவன் செய்யல, விரும்பல. தன்னுடைய சகோதரனும் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறத அவன் நினைச்சு பார்க்கல. இப்படி அவன் என்ன செய்ய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஏசா வர்றான். ஏசா தகப்பன் இடத்துல ஆகாரத்தை சமைத்து கொண்டு கொடுத்து, அப்பா நான் உங்களுக்கு என்ன செய்யிருக்கேன், நல்ல சுவையான சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்க என்னையே ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது இந்த ஈசாக்கு ஒரே கன்ஃபியூஸ், குழப்பமாயிருது. இப்பதானே என்ன செய்தான், ஒருத்தன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனா, நீ தானே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனான்னு நான் வரலன்னு சொல்லும் போது அவன் ரொம்ப வேதனைப்படுறான். அப்பா என்னையும் எப்படியாவது என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றான், நான் என்ன செய்றேன், யாக்கோபை ஆசீர்வதிச்சேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் அவங்ககிட்ட இருக்காப்பா, என்னையும் ஆசீர்வதிங்கும் போது அவன் அவனை என்ன செய்யறான், அறகுறையா ஆசீர்வதிக்கான். அவனுக்கு நீ உன்னை எஜமானா வச்சுட்டேன், காலம் வரும்போது நீ என்ன செய்வா, அவனை மேற்கொள்வாயின்னு சொல்லி அனுப்பிடுறான். இது ஏசாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி நம்ம அண்ணன் தம்பி நம்மளை ஏமாத்திட்டானே, இவனை என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்க கூடாது, இவனை எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கொலை வெறியோடு இவன் காணப்படுறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு, பெற்றோர்கள் தான். அப்ப பெற்றோர்களையே நாம் எப்படி இருக்கக்கூடாது, இப்படி பார்ஷியாலிட்டி பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்சபாதம், பிள்ளைகளுக்கு பட்சபாதத்தை பார்க்க கூடாது. எல்லா பிள்ளையும் நம்ம ஒண்ணு போல நேசித்தா அந்த குடும்பத்துல அன்பு, சமாதானம், சந்தோஷம் இருக்கும். அப்படி இல்லா தவறினதுனால இப்படி ஒரு
சகோதரருக்குள்ள ஒரு பகை வளர்ந்து கொலை செய்யற அளவுக்கு என்ன செய்ச்சு, ஏசாவின் உள்ளத்துல அது மாறிச்சு. அப்போ உடனே தாய் இதை பார்க்கறா, பார்த்துட்டு தன்னுடைய இளைய மகனை காப்பாத்துறாக்கா அவனை என்ன செய்யறா, வெளியே அனுப்பிடுறா. நீ உன்னுடைய மாமா வீட்டுக்கு போ, அங்க போய் ஒரு பெண் கொண்டு நீ நல்லா இரு அப்படின்ட்டு அனுப்புறா. அந்த இவனுடைய கோபம் ஆறும்போது நான் உன்னைய கூட்டு விடுறேன் அப்படின்னு சொல்றா. அந்த கோபம் கடைசி வரை 6 வரை அவ உயிரோட இருந்தாளா? இல்ல, அவ என்ன செய்ய, மரித்து போனா. அவ்வளவு நேசித்த பிள்ளைய மரண தருவாயில் கூட அவ என்ன செய்யல, பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அவன் வந்து அவளுடைய மரணத்துல அவளை அடக்கம் பண்றதுக்கு அவ நேசித்த இளைய மகன் வரல அப்படின்னு தான் வேதத்துல சொல்லியிருக்குது. அப்ப இவன் வந்து என்ன செய்யறான், இப்ப மாமா வீட்டுக்கு பதான் அராம்ங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கான். காட்டு வழியா என்ன செய்யறான், பிரயாணம் பண்ணி போகும்போது இருட்டின உடனே அவன் அந்த இடத்துல கிடந்த ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையின் கீழ் வைத்து நித்திரை பண்ணான்னு சொல்லியிருக்குது. அப்ப அந்த நிலைமையில அவனுடைய மனநிலை அந்த நேரத்துல எப்படி இருந்திருக்கும், ஐயோ இதுவரைக்கும் நம்ம வீட்டுல சந்தோஷமா தாய் தப்பனோட இருந்தோமே, இப்ப என்ன செய்யிட்டோம், இப்படி வந்துட்டோமே, நம்ம அண்ணனுக்கு துரோகம் பண்ணதுனால இப்படி வந்திருக்கோன்ட்டு ஒருவேளை அவன் உள்ளத்துல என்ன இருக்கலாம், ஒரு மனசாட்சி குத்தி இருக்கலாம். அவன் படுத்திருக்கான். அதனாலதான் ஆண்டவர் அவனோட என்ன செய்யறாரு, பேசுறாரு. அப்படி ஒரு உணர்வு இருந்ததுனால தான் ஆண்டவர் அவனோட பேசுறாரு. அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு. ஒரு ஏணி வானத்துல சாத்தப்பட்டிருந்துச்சு. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். அதுக்கு மேல கர்த்தர் நின்று அவன்கிட்ட பேசுறாரு. நான் வந்து ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் உன்னுடைய தகப்பனுடைய தேவன். நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமா தருவேன். உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னை பாதுகாப்பேன். மறுபடியும் திரும்பி உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு சோமா நான் கொண்டு வருவேன். இதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண கைவிட மாட்டேன்ட்டு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. இதை பார்த்தவொடனே இவனுக்கு என்ன செய்யிருக்கு, சந்தோஷமா இருந்திருக்கும். உடனே அவன் எழும்பி, இந்த இடம் இவ்வளவு பயங்கரமா இருக்கு, தேவன் இந்த இடத்துல மெய்யாகவே இருக்கிறார்னு சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேரிட்டு அவன் வந்து கையில வச்சிருந்த எண்ணெயும் அவன் கொண்டு போனான். ஒண்ணுமே கொண்டு போகலன்னு நம்ம ஆனா நினைப்போம். அவன் கையில எண்ணெய் இருந்திருக்கு. அந்த எண்ணெயை வச்சு அந்த கல்லை வந்து என்ன நிறுத்தி அதை அபிஷேகம் பண்ணி, இந்த இடத்துல நான் என்ன செய்வேன், ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டுவேன். நான் திரும்பி வந்தேன்னா இந்த இடத்துல பலிபீடம் கட்டுவேன், ஆண்டவருக்கு ஒரு வீடு கட்டுவேன். அந்த இதுல வந்து நான் இதுவரை அந்த வெளி ஊருக்கு போனா கூட அந்த இடத்துல நான் வேலை பார்த்து சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல எல்லாம் நான் உனக்கு தசம பாகம் தருவேன் பொருத்தனை பண்ணிட்டு அவன் என்ன செய்யறான், தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போறான். அங்க போய் வேலை செய்தான்ட்டு அந்த கதை தெரியும். 2 மகளையும் மாமாவுடைய 2 மகளையும் கல்யாணம் பண்ணி 14 வருஷம் வேலை செய்தான். அந்த மனைவிகளுக்காக 14 வருஷம் வேலை செய்தான். பிற தன்னுடைய வீட்டுக்காக, குடும்பத்துக்காக, தன்னுடைய மந்தைக்காக 6 வருஷம் வேலை செய்தான் இருக்கு. இந்த 20 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் தேவன் சொல்றாரு, நீ என்ன செய், உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போ, நான் உன்னோடு நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நம்ம நினைச்சிடுவோம், ஆண்டவர் என் கூட இருந்தா உடனே என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் வரும். நீ ஆண்டவர் இவன் கூட தான் இருந்தாரு, முதலாவது நீ போ, நான் உன் கூட வரேன்னு தான் சொன்னாரு. 20 வருஷம் கழிச்சா நீ உன்னுடைய சொந்த தேசத்துக்கு போ, நான் உன் கூட வர்றேன்னு தான் சொல்றாரு. அவரோட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த 20 வருஷம் அவன் நினைச்சிடறான், அவரு கஷ்டமான ஒரு பாடுபட்டு தான் நினைச்சிடறான் அங்க வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த 20 வருஷம் முடிந்த பிறகு அவன் நினைச்சிடான், தன்னுடைய சொந்த ஊருக்கு தன்னுடைய தகப்பனை பார்ப்பதற்காக அவன் திரும்பி வருகிறான். வந்து அந்த இடத்துல போய் இந்த தகப்பனை பார்த்தான். அப்ப வழியில வரும்போது என்ன செய்யறான், ஏசா எதிர்கொண்டு வருகிறான். அப்பவும் இவன் என்ன செய்யறான், ஆண்டவர்கிட்ட நோக்கி அவன் ரொம்ப ஜெபம் பண்றான். எப்படியாவது ஏசாவின் கைக்கு தன்னை தப்புவிக்கணுமே, தன்னுடைய பிள்ளைகள் மனைவிகள்லாம் அவன் சாகடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் ரொம்ப ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். எல்லாரையும் முன்னால் அனுப்பிட்டு அவன் தனியா அந்த ஆற்றங்கரையில உட்கார்ந்து தேவனோடு ஜெபித்து கொண்டிருந்தான். அப்ப அந்த நேரத்தில் அவன் என்ன செய்தான், ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்திருப்பான், தன்னுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு இருப்பான். அப்பதான் தேவன் அவனோடு வந்து என்ன செய்றாரு, பேசுறாரு. பேசும்போது உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அவன் இப்ப என்ன சொல்றான், யாக்கோபுன்னு சொல்றான். முதல்ல தகப்பனார் கேட்கும்போது நீ யார் நீ கேட்கும்போது என்ன சொன்னா, நான் ஏசா அப்படின்னு சொன்னான். அங்க வந்து என்ன சொன்னா, ஏமாத்தினா பொய்யான பேரை சொன்னான். இங்க ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய உண்மையான பேரை சொன்னான். யாக்கோபுன்னா எத்தன், ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம். அப்புறம் ஆண்டவர் அவனை பேசி, நீ இனியும் என்னதில்லை யாக்கோபு இல்ல, நீ எத்தன் இல்ல, நான் உன்னை இனி இஸ்ரவேலாக மாற்றுகிறேன்னு சொல்றாரு. இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம் நீ பார்த்தன்னா, உபாகமம் 33 அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. உபாகமம் 33 கடைசி வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா. இப்ப அவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு தேவன் அவனை வந்து என்ன செய்றார், ஒரு இஸ்ரவேலரா மாற்றா. இஸ்ரவேல்னா தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. இன்னைக்கு நாமளும் ஆண்டோடைய பிள்ளைகளா மாறி இஸ்ரவேலா மாறி அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கும்போது நமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இந்த உலகத்துல நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. அந்த யாக்கோவை இஸ்ரவேலா மாத்தி என்ன செய்தார், ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். அந்த இஸ்ரவேல் என்ன செய்தார், இப்பவும்
இந்த இஸ்ரவேல் தேசம் அவனுடைய பேர்ல ஒரு தேசம் என்ன செய்து இருக்குது. அந்த தேசத்தில் உள்ளவர்களை இப்பவும் யாரும் எதிர்த்து போரிட முடியாது. சின்ன தேசமா இருந்தாலும் அவர்களை ஜெயம் கொள்றதுக்கு யாராலும் முடியாத அளவுக்கு இப்பவும் இஸ்ரவேல்ல என்ன செய்து யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்குது. சின்ன தேசமா இருந்தாலும் அவங்க யாருக்கும் அடிபணியாதபடி தேவன் அவர்களை என்ன செய்தார், உயர்த்தினார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேலர். அப்ப இந்த இஸ்ரவேலா மாத்தி இவன் மறுபடியும் என்ன செய்யறான், தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போனான். ஆண்டவர் அன்னைக்கும் சொல்றாரு, நீ போற இடத்துல நான் உன்னை பாதுகாத்து மறுபடியும் உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை என்ன செய்தார், 20 வருஷம் கழிச்சு அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். 20 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய தகப்பனை போய் என்ன செய்யறான், பார்க்கறான். பார்த்து அவன் நல்ல வயசானவனா இருந்தாலும் அந்த வயதான காலத்தில் அவன் மரிக்கும் போது அவனுடைய அண்ணனாகிய ஏசாவும் அவனும் சேர்ந்து என்ன செய்றாங்க, அடக்கம் பண்ணாங்க. அப்ப அவன் தன்னை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த குடும்பத்துல மறுபடியும் என்ன செய்து, ஒரு சமாதானத்தை தேவன் அங்கு கட்டளையிட்டார். அப்ப ரட்சிப்பு வர்றதுக்கு முன்னால ஏமாற்றுகிற காரியங்கள் அங்கு இருக்கும்போது அண்ணன் தம்பிக்குள்ள சமாதானம் இல்லை. அதாவது என்ன செய்ய, ஒருத்தனை அடிச்சு விடலாம், கொலை செய்யலாங்கிற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா இப்போ தேவனால அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ அவனுக்குள்ள என்ன செய்து, ஒரு சமாதானம் வந்துச்சு. அவனுடைய சகோதரனை வேணா என்ன செய்தான், ஏற்றுக்கொண்டான். அவங்க 2 பேரும் என்ன செய்தாங்க, சேர்ந்து அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்ய பெற்றுக்கொள்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தன்னை தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டபடினால் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சமாதானத்தை, குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியத்தை, சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்ப குடும்பங்கள்ல இப்பொழுதும் சில குடும்பங்கள்ல என்ன இருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை இல்லாம சமாதானம் இல்லாம இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டிருப்போமானால் குடும்பங்களுக்குள்ள என்ன செய்யாது, சமாதானம் உண்டாக தேவன் என்ன செய்வார், உதவி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார்னு சொல்லியிருக்கு. அதே போல இவனுடைய வழியை இப்போ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவன் செம்மையான வழியில நடந்தபடினால தேவன் அவனுடைய சகோதரனை என்ன செய்தார், இவனோடு ஒப்புரவாகும்படியாக செய்தார். பகை நீங்கியது, அவங்களுக்குள்ள என்ன செய்து, அன்பு உண்டாகிச்சு. இப்ப அவங்களுக்குள்ள என்ன செய்ய, ஒற்றுமை கிடைச்சு. இப்போ அதே மாதிரி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார், நிறைவேற்றினார். அவனுடைய சொந்த இடத்துக்கு அவனை திரும்பி என்ன செய்தார், வர செய்தார். எந்த இடத்துல இருந்து பயந்து உயிருக்கு தப்பி அவன் ஓடினானோ, உயிரத்தை காப்பாற்றணும்னு ஓடினானோ, அதே இடத்துக்கு மறுபடியும் தேவன் அவன் என்ன செய்தார், சுகபத்திரமாக கொண்டு வந்தார். அப்ப நம்முடைய தேவன் என்ன சொன்னாரோ அந்த சொன்ன சொல்லை அவர் என்ன நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவன். அவரால் மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷன் நம்ம ஒரு உதவிக்கு போனோம்னா கூட அவங்க அந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்யறோம், உதவி செய்யறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களால என்ன செய்யாது, செய்ய முடியாது. அவங்களுக்கு அந்த ஒரு திராணி இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்காது, மனம் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய தேவன் நமக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று எண்ணாகமும் 23 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எண்ணாகமும் 23 எடுங்க. அந்த பொய் சொல்ல வாசி 19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மனுஷன் இல்ல. மனுஷன் சொல்லுவான், சொன்னதை என்ன செய்யாது, செய்ய முடிஞ்சாலும் செய்ய மாட்டான், செய்ய முடியாமலும் போகலாம். ஆனா நம்முடைய தேவன் சொன்ன காரியத்தை நிச்சயமாக அவர் என்ன செய்ய, நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவருக்கு எல்லா வல்லமையும் அவருக்கு இருக்கிறதுனால அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். இந்த இடத்துல பார்த்தோம்னா இவன் சேஷ்ட புத்திர பாகம், தன் தகப்பனுடைய பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று இவன் வாஞ்சித்தான். ஏமாற்று வழியில என்ன பெற்றுக்கொண்டான். ஆனா ஏசா என்னதான் அதை அசட்டை பண்ணி, அது எனக்கு என்னத்துக்கு, நான் சாக போறேன், நீனே எடுத்துக்க, நீ கூழுக்காக வெஞ்சுதான் விற்று போட்டான். ஆனா இந்த ஏசாவுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் இல்லாதபடினால அவன் அந்த கானான் தேசத்துல இல்லாம எங்க போனான், சேயீர் மலை தேசத்துல போய் அங்க போய் குடியிருந்தான்னு சொல்லியிருக்குது. ஆனா இவன் அதை வாஞ்சித்ததுனால தேவன் அவனுக்கு தெரிஞ்சுதார், அந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். அப்ப நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார்னா அந்த வாக்குத்தத்தை அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறுவார். ஒருவேளை அது தாமதமாகலாம், தாமதமானாலும் அதற்கு காத்திரு. ஆபகுக்குள்ள சொல்லியிருக்கு, தாமதமானாலும் அதற்கு காத்திரு, அது இனி தாமதிப்பதில்லை, நிச்சயமாக அது நிச்சயம் நிறைவேறும். அப்ப ஆண்டவர் ஒரு தரிசனத்தையோ ஒரு வார்த்தையோ ஒரு வாக்குத்தத்தத்தையோ நமக்கு கொடுத்தாருன்னா அது நாளாகினாலும் கூட நிச்சயமாக அது நிச்சயம் நிறைவேறும். ஒரு விதையை போட்டோன்னா அந்த விதை என்ன உடனே போட்ட உடனே முளைச்சி செடியாகாது. அது முளைக்கிறதுக்கு என்ன செய்யணும், அது ஊறி தண்ணியில எதுனா அது முளைச்சி வரணும்னா அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். அதே போலதான் ஆண்டோட வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பொறுமையோட
காத்திருக்கணும். யோபு பொறுமையோட காத்திருந்ததுனால அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். இங்க யாக்கோபுக்கு அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். இனி பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 24 25 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 27 24 25. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுலுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். காரணம் என்ன? தேவனிடத்தில் அவன் நினைச்சுதான் நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். அவன் சொல்றான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், நம்முடைய தேவன் வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய ஜீவன் நமக்கு தருவாருங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த விசுவாசத்தினால அவனுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அவன் பவுல் அப்போஸ்தலன் முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருக்கு எதிர்த்து நின்ற ஒரு சகோதரன் தான். ஆனா மறுபடியும் ஆண்டவர் அவனை சந்தித்ததுனால அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை பல இடங்களில் அறிவித்தான். அப்படி அறிவிக்கும் போதுதான் அவனுக்கு எதிர்ப்பா என்ன பிரதான ஆசாரியர்களே அவனை என்ன சிறையில் அடைத்தாங்க. அப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது அவனுக்கு விரோதமாக அவர்கள் பேசும்போது அவன் என்ன செய்தான், ராயனுக்கு அவன் அபயமிட்ட போது அவன் ராயனிடத்துல போன்று அவனை என்ன அனுப்புனாங்க. அப்படி போகும்போது அவன் எங்க போன, ரோமாபுரிக்கு போனோம். அதனால கடல் யாத்திரை, கப்பல்ல பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருந்தான். அப்படி போய்கொண்டிருக்கும் போதும் அவன் இந்த மாலுமிகள்கிட்ட எல்லாம் சொல்றான், நம்ம இந்த இடத்துல எனக்கு மெலித்தாங்கிற தீவுலயே நம்ம என்ன இருக்கலாம். இதை விட்டு நம்ம போனோம்னா என்ன, கிரேத்தா தீவு, அங்கேயே நம்ம இருக்கலாம். இதை விட்டு போனோம்னா வழியில என்ன நமக்கு ஆபத்துகள் வரும். நம்ம கப்பல் மட்டும் சேதம் ஆகாது, நம்முடைய உயிருக்கு கூட சேதம் வரலான்னு சொன்னதுக்கு அவனுடைய மாலுமிகளும் அவன் 100க்கு அதிபதி என்ன செய்யல, நம்பல. இவனை நம்பல. இவனை விட மாலுமிகளையும் கப்பல் எஜமானையும் நம்பினதுனால அவங்க இந்த மழை காலத்துக்கு இது ஒதுங்க முடியாது, அதனால நம்ம வேற நல்ல வசதியான ஒரு துறைமுகத்துக்கு போயிடலான்ட்டு நினைச்சாங்க. பிரயாணப்பட்டு போனாங்க. அவங்க போற நேரம் தென்றல் அடிச்சு நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல சாதகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஒரு கடும் காற்று வந்துச்சு. இந்த கப்பல் என்ன காற்றுல அலசடிப்பட்டு அது உடஞ்சி மூழ்கி போற ஒரு நிலைமையில வந்துச்சு. வரும்போது நிறைய நாள் என்ன ஒரே மழை வெயில்ங்கிறதே இல்ல, சூரியன் நட்சத்திரம் எதையும் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் என்ன பயந்து சாவை எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க. 276 பேர் அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்றாரு, இந்த பவுலுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நீ பயப்படாத, நீ எங்க போனோம், ராயனுக்கு முன்பாக நீ நிக்கணும். அதனால உன்னோட கூட இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணுகிற 276 பேரையும் நான் உனக்கு என்ன செய்திருக்கேன், அவர்களுடைய பிராணனை காப்பாற்றி தருவேன்னு வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற அந்த பவுல் தான் சொல்றான். நீங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 25 வசனத்தை. அப்போஸ்தலர் 27 25. பாடுங்க, வாசிங்க. ஹல்லேலூயா. பவுலுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. தேவன் எனக்கு சொன்னாரு, அந்தபடி நிச்சயமா நிச்சயம் நடக்கும். அதனால நம்ம யாருமே நிச்சயம் மரித்து போக மாட்டோம். எல்லாரையும் தேவன் நினைச்சுவாரு, சுகபத்திரமா கொண்டு சேர்ப்பாரு. ஒருவேளை கப்பல் சேதம் வரலாம், பொருள் சேதம் வரலாம், நம்முடைய உயிருக்கு யாருக்கும் சேதம் வராது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, அவர் எனக்கு சொன்னபடி நிச்சயமாக நடக்கும் என்று நான் நினைச்சிருக்கேன், நிச்சயித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் பவுலுக்குள்ள இருந்துச்சு. அதே போல அவன் என்ன சொல்லி அவன் 14 நாளா யாரும் எதுவுமே சாப்பிடல. அத்தனை நாள் என்னது, புயல், மழை, சூரியனை பார்க்க முடியல, கப்பல்லாம் உடஞ்சு மூழ்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க கையினாலே கப்பலோட தளவாடங்கள் எல்லாம் எடுத்து நினைச்சுதாங்க கடல்ல போட்டாங்க. பொருட்கள் எல்லாத்தையும் நினைச்சுதாங்க கடல்ல போட்டாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போன சரக்குகளை எல்லாம். இப்ப இவன் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டாதான் நமக்கு என்ன செய்யும், பலன் இருக்கும். அப்பதான் நம்ம கடல்ல நீந்தி கரையேற நமக்கு பலன் இருக்கும். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நீ எல்லாருக்கும் முன்பாக அவன் நம்பிக்கையோட நினைச்சுதான் அந்த ஆகாரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி புசித்தான். அவன் சாப்பிட்ட உடனே எல்லா ஜனங்களும் நினைச்சுதாங்க திருப்தியா சாப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு அந்த கோதுமை, அந்த ஆகாரங்கள் எல்லாத்தையும் நினைச்சுதாங்க கடல்ல போட்டுட்டாங்க. கப்பலும் உடஞ்சு போச்சு. அந்த நேரத்துல எல்லாரும் நினைச்சு கரையேறி தப்பிவிடுங்க நீ 100க்கு அதிபதி சொன்ன உடனே எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். அந்த அதிகாரத்துல கடைசி வசனம் பாருங்க, எல்லாருமே கரை சேர்ந்தார்கள். அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன நிறைவேறிச்சு. வாசிங்க சிஸ்டர் அந்த கடைசி வசனத்தை. மற்றவர்களில் சிலர்
பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான், எனக்கு சொல்லப்பட்டபடி நிச்சயமாக நடக்கும்னு சொன்னா. அதே மாதிரி எல்லாருடைய ஜீவனையும் நான் உனக்கு என்ன செய்திருக்கேன், கொடுத்திருக்கேன், பாதுகாத்து கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் என்ன நிறைவேற்றினார். ஒருத்தர் கூட என்ன செய்யல, சாகல. 276 பேரும் பத்திரமா கரை சேர்ந்தார்கள் சொல்லி எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். அப்ப நம்முடைய தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது நிச்சயமாக என்ன செய்யும், நிறைவேறும். ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம், நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை நிறைவேற தாமதான உடனே இது நடக்காது, இது அவ்வளவுதான் அப்படின்ட்டு அதை என்ன செய்யறோம், சாப்டர் க்ளோஸ் அதை க்ளோஸ் பண்ணி என்ன செய்யறோம், மூடி வச்சிடுறோம். ஆனா நம்ம இந்த யாக்கோபு 20 வருஷம் காத்திருந்தா அந்த வார்த்தை நிறைவேற பெற்றுக்கொண்டான். இவனுக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும் பவுலுக்கு என்ன செய்த, அந்த ஆண்டவர் எனக்கு சொன்னபடி நிச்சயம் நடக்கான்னு காத்திருந்ததுனால எல்லாருடைய உயிரும் என்ன செய்ய பாதுகாக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரு. அது ஒருவேளை 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் 11 வருஷம் கூட நிறைவேறாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையா இருந்தால் நிச்சயமாக அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன்னா நம்முடைய தேவன் சொன்ன சொல் தவறாதவர். அவர் வசனித்தும் செய்யாதிருப்பாரோன்னு சொல்லியிருக்கு. பொய் சொல்றதுக்கு அவர் மனுஷன் அல்ல, மனபார மனுபுத்திரன் அல்ல, அவரால் செய்ய முடியாத கையால் ஆகாதவரும் இல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனால அவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஏன்னா இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இதுல ஒண்ணு கூட என்ன செய்யாது, நிறைவேறாம போகாது. ஒரு எழுத்து ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது, அவமாய் போகாதுன்னு சொல்லியிருக்கு. எல்லாமே நிறைவேறும் சொல்லியிருக்கு. அப்ப இந்த வேதத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதற்காக நம்ம காத்திருக்கும் போது சோர்ந்து போகக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. அதுக்கு காத்திருந்து நம்ம நன்றி சொல்லும் போது நிச்சயமாக அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நிறைவேற்றுவார். என்ன ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து முடிப்போம். யோபு பற்றி பார்த்தோன்னா யோபு சொல்றாரு, தேவன் எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். யோபு 23:14. யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அவர் குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். யோபு அதுதான் சொல்றாரு, 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதனால அவர் எல்லாவற்றையும் தடைபடாதபடி எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் வல்லவர், செய்ய வல்லவர். அவர் சொன்ன காரியங்களை அவர் நமக்கு நிறைவேற்றுவார். யோபை பற்றி தேவனுடைய திட்டம் என்னன்னா, அவனை ரெட்டிப்பான நன்மை அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதான் அவருடைய தீர்மானம். அதனால அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவனுக்கு 7000 ஆடுகள் இருந்துச்சு, 3000 ஒட்டகங்கள் இருந்துச்சு, 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அவனுடைய கஷ்டத்துக்கு பிறகு எல்லாத்தையும் இழந்து எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவன் என்ன செய்தான், உடம்பெல்லாம் நோயினால பாதிக்கப்பட்ட போதிலும் அவன் உறுதியா இருந்ததுனால, தேவன் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி இருந்ததுனால அவனுக்கு எல்லாமே என்ன செய்ச்சு, ரெட்டிப்பாக இருந்துச்சு. 7000 ஆடுகள் 14,000 மாறிச்சு, 3000 ஒட்டங்கள் 6,000 மாறிச்சு, 500 கழுதை 1000 கழுதையா வந்துச்சு, 500 ஏர்மாடுகள் 1000 ஏர்மாடுகளா வந்துச்சு. இப்படி ஒன்னொன்னுலயும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அவனுக்கு மறுபடியும் அவனுடைய பிள்ளைகள்லாம் இழந்தான். மறுபடியும் அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள் சொல்லிருக்கு. அப்போ தேவன் இவனை குறித்து வைத்திருந்த திட்டம் என்னன்னா, இவனை ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கணும். அதுக்கு இடையில இவன் நிறைய உபத்திரவங்களை, சோதனைகளை, நிந்தைகளை, அவமானங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சகித்து கொண்டு வந்தான். ஆனா அதுலயும் அவன் உறுதியா இருந்ததுனால, எனக்கு குறித்ததை என் தேவன் எனக்கு எப்படியாவது நிறைவேற்றுவார்ங்கிற நம்பிக்கையோடு அவன் காத்திருந்ததுனால கடைசியில் அவன் ரெட்டிப்பாக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். பிள்ளைகளையும் மறுபடியும் பெற்றுக்கொண்டான். அவனுடைய பிள்ளைகளை போல சௌந்தரியமான பெண்கள் இல்லைன்னு வேதத்தில் சொல்லி இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் தேவன் நம்மிடத்தில் இருந்து என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. பிரசங்கி 12:13 வாசிங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரசங்கி 13 தான். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஹல்லேலூயா. நம்ம மேல விழுந்த கடமை என்னதுன்னா, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அந்த கற்பனைகள் என்னதுல பாரமானவைகள் அல்ல. இதை நான் எங்க போய் கற்றுக்கொடுவேன்ங்கிறதுக்கு தூரத்திலையும் இல்ல, அதெல்லாம் கடல் கடந்து போய் கற்றுக்கிடுறது மாதிரியும் இல்ல. நம்முடைய கரத்திலே தேவன் இந்த கற்பனைகளை எழுதி கொடுத்திருக்காரு. ஒரு வீடு இருந்தா 4 பிள்ளைகள் இருந்தா அந்த வீட்டுல 8 பைபிள் கூட
இருக்குது. எல்லா வீட்லயும் பைபிள் இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாருக்கும் இருக்குது. இந்த கற்பனைகள் யாருக்கும் தெரியாதது இல்ல. இது எங்களால படிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கும் இல்ல, எல்லாருக்கும் இது தெரியும். படிக்க தெரியாதவங்க கூட ஆலயத்துல போய் அதை என்ன செய்யறோம், காது வழியா கேட்டுடுறோம். அதனால கடைசி என்னன்னா, கடைசி காரியத்தின் கடைசி காரியம் என்னன்னா, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இதுதான். அப்படி தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவன் நமக்கு அவர் சொன்னதை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 11:1. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக. அல்லேலூயா. அதுல பிரசங்கில சொல்லிருக்கு, நீ அவருக்கு பயந்து அவர்களுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா தன்னுடைய தாய் தகப்பனுக்கு பயந்து அவங்க சொல்ற காரியங்களை என்ன செய்யறாங்க. பிள்ளைகள் நம்ம தாய் தகப்பன் நம்மளை அடிச்சு போட்டுருவாங்க, கொண்டு போட்டுருவாங்க அப்படிங்கறது இல்ல. ஒரு தகப்பன் தாய்ங்கிற ஒரு கனத்தை கொடுத்து பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, தாய் தகப்பனுக்கு பயந்து அவங்க சொல்ற காரியங்களை கீழ்படுறாங்க. ஒரு வேலை ஸ்தலங்களுக்கு போனா அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதுபடி என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணாதான் அந்த இடத்துல வேலை செய்ய முடியும், அவங்க ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதே மாதிரி ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். உபாகமத்தில் சொல்லிருக்கு, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் எல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அப்ப தேவன் நம்மோடு நினைச்சுவார், உடன்படிக்கை பண்ணுவார். அவரிடத்தில் அன்பு கூறும்போது அவர் உடன்படிக்கை பண்றார். யோசுவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிற ஒரு நித்தியமான உடன்படிக்கையை சொன்னாரு. அந்த உடன்படிக்கையை இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் நமக்கு சொல்றாரு. அதனால அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்கணும். உபாகமம் 11:26-28 வீட்டுல போய் வாசிங்க. அந்த இதுல என்ன சொல்லிருக்குன்னா, அவருடைய வார்த்தை அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதம் வரும். ஆனா அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ணணும்னா, அவருடைய வழியை விட்டு நம்ம விலகி போனோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும், சாபம் வரும்னு சொல்லியிருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை தெரிந்து கொள்ள வேண்டியது யார் தான், நம்ம தான். அந்த ஆசீர்வாதம் வேணும்னா அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்றபடி நடந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம். இல்ல எனக்கு சாபம் தான் எனக்கு வேணும்னா அவருடைய வார்த்தையை விட்டு விலகி மனம் போன போக்குல போனோம்னா நமக்கு சாபம் வரும். அதனால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த இதை நம்முடைய கரத்துல அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. நீ என்னச்சுக்க தெரிந்து கொள்ள, நான் உன்னை கம்பல் பண்ணி இதை தான் தெரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் யாரையும் பார்த்து சொல்ல, நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை வேணும்னா அவருடைய வார்த்தை அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் அவருடைய உடன்படிக்கையும் நம்ம கை கொள்ளும் போது தேவன் நம்ம என்ன செய்வார், நம்மளோடு இருந்து அவர் சொன்ன வார்த்தையை தேவன் நமக்கு நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாம இருக்கு, தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நிச்சயமாக என்ன நிறைவேற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால அந்த ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்யலாம், இப்பொழுது ஜெபிக்கும்படியாக நம்ம எழுந்திருப்போம். நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னிடத்தில் இதுவரைக்கும் உம்முடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் என்ன இருந்துச்சுன்னு நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எதை செய்திருக்கோம்னு பார்ப்போம். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வேதத்தில் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வேலைக்காரர்கள் எப்படி இருக்கணும், எஜமான் எப்படி இருக்கணும், ஒவ்வொருவரை பற்றியும் ஆண்டவர், ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும், ஊழியர்களுக்கு கீழே கண்காணியா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் தேவன் வேதத்துல தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்னு சொல்லி இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம விலகி ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்கும்போது தேவன் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துவார். இந்த வேளையில் நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்ன உம்முடைய பிள்ளையாக மாற்றும் அப்பா, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லி நீர் எனக்காக சிலுவையில கல்வாரி சிலுவையில் உம்முடைய ரத்தத்தை சிந்தினரே தகப்பனே, அந்த அன்பை நான் உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லி உண்மையான முழு மனசோடு ஆண்டவரை நோக்கி இப்பொழுது பாப்பா, நீங்க என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நிறைவேறாம இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் சொல்லி உங்களுக்கு நிறைவேறாம இருக்கிற காரியங்களை நாம் அவருடைய சமூகத்தில் நம்ம நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அந்த காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, ஆண்டவரே உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யாக்கோபுக்கு நீர் கொடுத்த வார்த்தையை நீர் நிறைவேற்றினீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்தீரப்பா. யார் யாருக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை நீர் எந்த நேரத்தில் கொடுத்தீரோ எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனால் அவைகளை எல்லாம் என் தேவன் நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. பவுல் அப்போஸ்தலன் நீர் கத்தாவே சொன்னபடி நடக்கும் என்று நம்பினது போது கத்தாவே, நீர் அவரையும் அவரோடு பயணித்தவர்
ஒவ்வொருவர்களையும் நீர் கத்தாவே பாதுகாத்திரே தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யோபு ஆண்டவரே தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் விசுவாசித்து அறிக்கையிட்ட போது கத்தாவே, அந்த துன்பத்தின் மத்தியிலும் கத்தாவே ராஜா அவன் உண்மை விசுவாசித்தான். கர்த்தரனை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் நம்பிக்கையா இருந்தபோது ஆண்டவரே நீர் அவனுக்கு குறித்ததை நிறைவேற்றி இரட்டிப்பான நன்மை கொடுத்தீரப்பா. யார் யாரெல்லாம் என்னென்ன காரியங்களை இழந்திருக்கிறார்களப்பா அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ராஜா. தொழிலிலே விருத்தியை நீ கட்டளையிடுமப்பா. ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு இருக்கிறவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க ராஜா. சமாதானம் இல்லாமல் எந்தெந்த குடும்பங்கள் இருக்கிற ராஜா அவர்களுக்கெல்லாம் சமாதானத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. சமாதான கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீ கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோமப்பா. பகைகள் இருந்தால் அவைகள் எல்லாம் மாற நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சந்தோஷத்தை நீ கட்டளையிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே யார் யாருக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திரோ அவைகளெல்லாம் இந்த நாளிலே ஆண்டவரே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. அது வரைக்கும் நீர் அவர்களை கைவிடாதபடி கர்த்தாவே நீர் அவர்களோடு இருந்து தேற்றி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வசனத்தின்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வருகிறவர்கள் வந்தவண்ணமா போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய சமாதானத்தையும் ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே. கர்த்தருக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கார் என்று மற்றவர்கள் பார்த்து சொல்லும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. பலவீனமாக இருக்கிறவர்கள் பலவீனங்களை மாற்றி பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படி யார் யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் என் தேவன் நீர் பதிலை கொடுத்தபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சாட்சிகளை நீர் எழுப்பி தருவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு மீ ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். துதிக்க நம்ம எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை அவர் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டின் தாழ்பால்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி பெருக பண்ணி நீங்கள் மிகவும் திரளாய் பெருகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உளமேடு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வியாழக்கிழமை இரவு 10:30 மணிக்கு முழு இரவு ஜெபம் உண்டு. அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உற்சாகமாய்